Hello, welcome back to another episode. So, if you're new here, I'm Sashwin, graphic designer. And என்னோட கெஃபைன் பேஜஸ் நியூஸ் லெட்டர் இருக்குது. நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நியூஸ் லெட்டர் ஷேர் பண்ணுவேன். நிறைய இன்சைட்ஸ் அண்ட் தென் ஃப்ரீவீஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த வீடியோவில் வந்து திஸ் இஸ் மார்க்கெட்டிங் பை செத் கோடன். ஸோ இந்த புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன் மை கேஸ் எனக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்குது, பட் இப்போ என்னால் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் எனக்கு மார்க்கெட்டிங் பற்றி எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் நான் நிறைய இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கேன். ஸ்டில் என்னால் நிறைய பேர்கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ண முடியல. ஸோ அதோட ரீசன்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த புக்கில் இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நிறைய நுவான்சஸ் இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் நம்ம வந்து தப்பு பண்ணுறோமான்ற மாதிரியான விஷயம்லாம் இந்த புக்கில் நிறையா சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு இந்த புக்கோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் தேவை அப்படின்னா நிறைய பேர்கிட்ட ரீச் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்து ஒரு டூலாக யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேர்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நிறைய பீப்புள் வந்து கெயின் பண்ணிடலாம். பட் பிகினிங் ஸ்டேஜ்லையோ ஆர்எல்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஒரு ஷார்ட்கட்ஸாக ஆர்எல்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டாக வந்து மார்க்கெட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணும், என்னோடய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக காசு கொடுத்து நிறையா ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. லாங் டேர்மாக நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங்கில். அண்ட் தென் ஆத்தர் வந்து 2 டைப்ஸாக மார்க்கெட்டிங் வந்து பிரித்து சொல்லியிருக்காரு. டைரக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் தென் வந்து பிராண்ட் மார்க்கெட்டிங். டைரக்ட் மார்க்கெட்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளிக் த்ரூ ரேட்டு, கன்வர்ஷன் ரேட்டு, உங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மெஷர் பண்ண முடியும். அந்த டீட்டாஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ பிராண்ட் மார்க்கெட்டிங்கிறது வந்து கல்ச்சர் ஓரியன்ட். இப்போ நீங்கள் ஒரு பில்போர்ட்ஸ் வைக்கிறீங்க, ஆர்எல்ஸ் வந்து போஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதை மெஷர் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் ஒரு கம்யூனிகேஷன் ஆர்எல்ஸ் வந்து கல்ச்சர் ஓரியன்ட் மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும், நிறைய பேர்கிட்ட ரீச் அவுட் ஆகணும், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து கால்குலேட் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய நம்பர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல், அப்படிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உங்கள் கஸ்டமர் வந்து ஒரு வாட்டி உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குறாரு. அண்ட் தென் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வாங்குறவர் வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குறாரு. அது வந்து அப்படியே வந்து டெய்லி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் தென் அதே கஸ்டமர் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கூப்பிட்டு வருவார். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நீங்கள் காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ் வாங்குனீங்க, அதாவது உங்களோட நம்பர்ஸ் கேம்ஸ் தான் உங்களுக்கு மேட்டர்ஸ் அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க். அண்ட் தென் உங்களோட லாயல் கஸ்டமர்ஸ் 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக அது வந்து 2000 ஆகலாம், 3000 ஆகலாம். அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் ஆத்தர் வந்து ஒரு தியரியை வந்து சொல்லியிருந்தார், பர்பிள் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்பிள் தியரி என்னென்னா, பர்பிள்ன்றது ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெர்மனண்ட்டான பெயிண்ட், கப்பில் வந்து ஒரு தண்ணி இருக்க இடத்துல அந்த பர்பிள் வந்து ஒரு ட்ராப் விட்டிங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக பெர்மனண்ட்டாக பர்பிளாகவே மாறிடும் தண்ணி வந்து. ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்க இடத்துல அது வந்து அந்த கலர் வந்து பெர்மனண்ட் ஆகிடும். அந்த பர்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் விட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக பர்பிளாக மாறிடும். இதுவே நீங்கள் சீயில் கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா அது இருக்கிற இடமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களோட வேல்யூபிளான ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ, உங்களோட கஸ்டமர் யார், உங்களோட நீஷ் என்ன அப்படின்னு பார்த்து தான் உங்களோட வேல்யூ வந்து இருக்கும். அண்ட் தென் உங்களால் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசெட் அண்ட் தென் வந்து லைபிலிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லைபிலிட்டின்றது எதை மென்ஷன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்க ஃபாலோவர்ஸ் அண்ட் தென் சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்க எல்லாமே வந்து லைபிலிட்டி. அசெட்டுன்றது எதை மென்ஷன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சர்வீஸோ ப்ராடக்ட்டோ வந்து வச்சுருக்கீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 1000 லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து அசெட். ஸோ அந்த கன்வர்ஷன் ரேட் பொறுத்து அவங்க மெஷர் பண்ணி சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பெர்மிஷன் மார்க்கெட்டிங். இந்த பெர்மிஷன் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ வந்து செல் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்போனா கால் பண்ணலாம்.
அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கேட்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கெயின் கிடைக்கும். அதுதான் வந்து பெர்மிஷன் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கிளைண்ட் மூலயமா உங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சிது அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் பெர்மிஷன் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்களோட நியூஸ் லெட்டருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கலாம், ஆர்எல்ஸ் உங்களோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கலாம். அவங்கள வந்து நீங்கள் ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடிஞ்சால் அது வந்து பெர்மிஷன் மார்க்கெட்டிங். ஸோ இந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹார்வர்டில் இருக்க மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸர், அவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியோடோர் லெவிட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீப்புள் டோன்ட் வாண்ட் டு பை எ குவார்டர் இன்ச் ட்ரில் பிட், தே வாண்ட் குவார்டர் இன்ச் ஹோல். விச் மீன்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐக்கியாவில் ஒரு எஃபெக்ட் இருக்கும், டூ இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயினே இப்படி தான் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு டூ இட் செல்ஃப் இன் த சென்ஸ், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதான் அந்த கான்செப்ட். லைக் நீங்கள் ஒரு ட்ரில் பிட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக அந்த ட்ரில் பிட்டை வாங்கல, அதோட பர்பஸ் அந்த ஹோலை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ அந்த ஹோல் மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் அந்த விஷயம் பண்ணதுக்காக நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் அதுலேருந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஆர்எல்ஸ் உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட். ஐக்கியாவில் இதுதான் வந்து யூஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி இன் த சென்ஸ், நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட ப்ராடக்ட்டோ ஆர்எல்ஸ் சர்வீஸோ வந்து அதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் புதுசாக அதில் ஏதாவது க்ரியேட் பண்ணி போடுறதா இருக்கட்டும், நீங்கள் அதை கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து உங்கள் வேல்யூபிளாக இருக்கும். அண்ட் தென் அதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜே லெவின்சன் ஃபேமஸ்லி செட், டோன்ட் சேஞ்ச் யுவர் ஆட்ஸ் வென் யூ ஆர் டயர்ட் ஆஃப் தெம், டோன்ட் சேஞ்ச் தெம் வென் யுவர் எம்ப்ளாயீஸ் ஆர் டயர்ட் ஆஃப் தெம், டோன்ட் ஈவன் சேஞ்ச் தெம் வென் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டயர்ட் ஆஃப் தெம், சேஞ்ச் தெம் வென் யுவர் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் டயர்ட் ஆஃப் தெம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ண உங்களுக்கு போர் அடிக்காமல் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புளுக்கு அந்த மெசேஜ் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கலாம், எந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பண்ணால் தான் பீப்புளுக்கு போய் அது ரீச் ஆகும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல் த ஸ்டோரி டெல்லிங் யூ டூ ரெக்வெஸ்ட் ஃப்ரீக்வன்சி, you will try something new, issue a statement, explore a new market. But frequency teaches us that there is a very real depth, a gap between when we get bored and when people get the message. So that's the thing, like உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது, உங்களோட ஆட் ரன் ஆகுது, பட் உங்களுக்கு டயர்டானாலும் சரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அன்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாகும்போது நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட வேறு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருந்தால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்ல வந்தார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபனலிங். இப்போது யூடியூப்லேயோ ஆர்எல்ஸ் வந்து ஆன்லைன் கூகுள் ஆட்ஸ்லேயோ நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபனலிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஆடியன்ஸ் யார், ஆர்எல்ஸ் கஸ்டமர்ஸ் யார், அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, ஸோ இதெல்லாமே மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணும்போது அங்கே நீங்கள் எவ்வளோ நீச் டவுன் பண்ணாலும் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணாலும் ஒரு 1000 பீப்புள், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakh பீப்புள் உங்கள் நீச்சில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 பீப்புளை மட்டும்தான் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாரையும் டார்கெட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்க அப்படின்னா, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் வந்து ஓகே ஆகாது. ஈவன் அந்த 1000 பீப்புளை கூட நீங்கள் ஈஸியாக வந்து லூஸ் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ சம்டைம்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஃபெயில் ஆகிறதுன்றது ஒரு குட் திங். பிகாஸ் நம்ம மார்க்கெட்டிங்கில் இப்போ ஃபனல் பண்ணும்போது சரி, நம்ம ஒழுங்காக பண்ணாமல் ரேண்டமாக பண்ணும்போது, இப்போது கன்வர்ஷன் ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போது கிளிக் பண்ணிவிட்டு இது நல்லா இல்லை அப்படின்னா அவங்க போயிடுவாங்க. ஸோ கன்வர்ஷன் ரேட் கம்மியாச்சு, ஸோ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ப்ராஃபிட் வரல அப்படின்னா அது இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். அட் த சேம் டைம் நம்மளால் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபையும் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஃபெயில் ஆகிறதுன்றது குட் திங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைஸிங்கில் வந்து அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். மார்க்கெட்டிங் சேஞ்சஸ் யுவர் ப்ரைஸிங் சேஞ்சஸ் யுவர் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமெச்சராக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்கள் ப்ரைஸிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ பீப்புள் வந்து
ட்ரஸ்ட் பண்ணும்போது என்ன இந்த ஒர்க் வந்து அமைச்சராக இருக்குது பட் ப்ரைஸிங் இவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களோட ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்குது, அரல்ஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட்டோ உங்கள் சர்வீஸோ ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்குது. நீங்கள் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது மிட் ரேஞ்ச்லையோ இல்லை அதுக்கும் கம்மியாக நீங்கள் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீபீஸ் பற்றி அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். வாட் அபவுட் ஃப்ரீ கிவ்அவேஸ்? இஃப் மார்க்கெட்டிங் இஸ் மீன் டு ஹெல்ப் பீப்புள், ஒய் நாட் ஜஸ்ட் மேக் எவ்ரி திங் ஃப்ரீ? ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. பீப்புள் ஒரு பொருள் வாங்கும்போது அது வந்து வேல்யூபுளாக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் தென் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கும்போது பீப்புள் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது ஃப்ரீயாக தானே கிடைக்குதுன்ற அந்த டேக் இட் ஃபார் கிராண்டட் அந்த ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ உங்களோட ட்ரஸ்ட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக மார்க்கெட்டிங் பற்றி அழகாக ஒரு லைன் இருந்துச்சு. மார்க்கெட்டிங் இஸ்ன்ட் மேனிப்புலேஷன், இட்ஸ் a generous act of helping others to solve their problems. That's a new game, and if you play it right, you will not only be here, you will be remembered. So that's it. இந்த புக் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி நிறையா புக்ஸ் பற்றி வீடியோஸ் போடுறேன். ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe. Have a nice day. Bye.